விழுப்புரம் மாவட்டம் வழுதரெட்டிப்பாளையம் பகுதியில் 500க்கும் மேற்பட்ட வீடுகள் மழைநீரில் மூழ்கியுள்ளன. தோழி பெண்கள் விடுதியிலும் மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. இது தொடர்பாக செய்தியாளர் முத்துப்பழம்பதி அளித்த கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் வழுதரெட்டி நகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்து காணப்படுகிறது. நம்ம இப்போ பார்க்கக்கூடிய காட்சி அந்த சுப்பிரமணிய நகர் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக மழைநீர் தேங்கி நிற்பதால் மக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாயிருக்காங்க. குறிப்பாக ஒரு 500க்கும் மேற்பட்ட வீடுகள் இங்கே தண்ணீரில் மூழ்கி இருக்கு. அது மட்டுமின்றி பணிக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அமைக்கப்பட்ட தோழி விடுதிகளிலையும் தண்ணீர் முழுமையாக சூழ்ந்திருக்கிறதால உள்ள ஒரு 10க்கும் மேற்பட்ட பெண்கள் சிக்கி இருக்காங்க. குடிநீர், உணவு உள்ளிட்ட எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லாமல் இந்த பகுதியில் கடந்த 2 நாட்களாக மக்கள் தவித்து வருவதாக அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் கூறுறாங்க. மேலும் அதிகாரிகள் தரப்பிலோ அரசு தரப்பிலோ தங்களை பார்க்கவில்லை. ஒரு அத்தியாவசிய தேவைகள் கூட பெரும் சிரமப்படுறோம்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக மழைநீரை உடனடியாக அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கு முன்னதாக அத்தியாவசிய உணவுப் பொருட்களை வழங்குறதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. இது குறித்து அந்த பகுதியை சேர்ந்த ஒருத்தர் இருக்காரு, கேட்போம். சார், என்ன மாதிரியான பாதிப்புக்கு உள்ளாயிருக்கீங்க? எவ்வளவு மக்கள் இங்கே பாதிப்புக்கு உள்ளாயிருக்கீங்க? கிட்டத்தட்ட ஒரு 2 நாளா சார். ஒன்று மெயினாக ஈபி இல்லை சார், லைன் கரண்ட் இல்லை. ஒரு தண்ணியோ குடிநீர் வசதியோ தண்ணி எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கள் வீடு ஃபுல்லாக உள்ள வரைக்குமே இங்கே கிட்டத்தட்ட இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நகருக்கு மேலே இருக்குங்க. சுப்பிரமணிய சாமி நகர், அருள் நகர், நேதாஜி நகர், அன்பு நகர், சேவல் செல்வராஜ் நகர், இந்த நகர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நீர் பிடிச்சிருக்கு. நீங்கள் இதில் பார்த்தாலே தெரியும். இதில் ஒரு கேப் கூட எங்கேயும் நிற்கிறதுக்கோ எதுக்குமோ வழி இல்லை. இதை உடனடியாக இந்த நீரை வெளியேற்றணும். எங்களுக்கு தேவையான தண்ணி வசதியோ இல்லை பாலோ ஏதோ கடைக்கு போகிறதுக்கு யாரும் முடியாமல் எல்லாம் வீட்டிலே இருக்காங்க. அதை கொஞ்சம் எந்த பக்கம் தண்ணி கிளியர் பண்ணால் போவோம். மறுபடியும் பார்த்தீங்கன்னா அது மழை ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் இருக்க இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சுத்தமாக வீடு உள்ள நாங்கள் எல்லாமே வசிக்க முடியாத அளவுக்கு போயிடும். இதை கொஞ்சம் பார்த்து அரசு இதை கவனத்தில் எடுத்து கொஞ்சம் செய்யணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். இது மொத்தம் தெருவுன்னு பார்த்தீங்கன்னா நகரே இருக்குது. ஒரு நகர், சுப்பிரமணிய சாமி நகர், அருள் நகர், சேவல் செல்வராஜ் நகர், அன்பு நகர், நேதாஜி நகர், அந்தாண்ட பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே அந்த மாதிரி ஒரு 10 நகருங்க இருக்குது. இந்த ஒரு நகருக்கும் ஒரு 2 தெரு 3 தெரு லேஅவுட் பிரகாரம் அப்படியே லைனாக ஃபுல்லாகவே லாக் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட குடும்ப மக்கள் கடந்த 2 நாட்களாக பாதிக்கப்பட்டுள்ள சூழலில் அரசும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து முதல்ல இந்த மக்களுக்கு தேவையான உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்க வேண்டும். அடுத்ததாக மழைநீரை வடிப்பதோடு மின் வசதி ஏற்படுத்தி கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. புதிய தலைமுறைக்காக விழுப்புரம் மாவட்டம் வழுதரெட்டியில் இருந்து ஒளிப்பதிவாளர் உதயகுமாருடன் சுபமுத்து பழம்பதி.